அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு மக்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நோய் எதுன்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர். இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு ஒவ்வொரு மருத்துவத்துறையும் மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுக்குது. அந்த வகையில் ஹோமியோபதியில் சர்வம் ஹெல்த் கேர் மிகச்சிறந்த மருந்துகளை கொடுத்து மக்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு வருகிறது. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். காமனாக பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, யூரியா அதிகமாயிரும், கிரியாட்டினின் அதிகமாயிரும். அது மட்டும் அல்ல, கூடவே சிலருக்கு உடம்புல இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற பல அல்புமின் இதெல்லாமே என்ன ஆகும்னா சிறுநீர் வழியாக வெளியே போகும் அல்லது வெளியே போகாமல் தடுத்து நிற்கும். சிறுநீர் போகிறது குறைஞ்சிரும். இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்று சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு நம்முடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஐயா ஒருத்தர் சொன்னாங்க. சாரி, அவங்க பேரை நான் மறந்துட்டேன். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மருந்தில்லா மருத்துவமாக மிகவும் நல்லதொரு கண்ட்ரோலை தரக்கூடிய, எடுக்கிற மருந்துகள் நல்ல முறையில் வேலை செய்வதற்கும் உடலில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் சிறுநீரகத்தை முழுமையாக இயங்க வைப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்குமான ஒரு முத்திரை. இது முதல முத்திரைன்னு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுருங்க. இது சிறுநீரக பாதுகாப்பு முத்திரை. சிறுநீரக பாதுகாப்பு முத்திரை. இந்த முத்திரையை நீங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் போடலாம். முடியவில்லை என்றால் 2 வேளை, அதுவும் முடியவில்லைன்னா 1 வேளை. இது உங்களுடைய கிரிட்டீரியா. நீங்கள் எப்படி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணலாம். இப்படி 3 வேளை செய்வதனால நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த முத்திரையை எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்முறையாக சொல்கிறோம். உங்களுடைய இடது கையில் கட்டவிரல் நுனியையும் மோதிர விரல் நுனியையும் இணைச்சிடுங்க. சரிங்களா? மற்ற 2 ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நேராக வச்சுக்கோங்க. சுண்டு விரலை நீட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது வலது கையினுடைய கட்ட விரலை இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையில கொண்டு போய் இடது கையினுடைய பாருங்க நடுப்பகுதியில் வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா சுண்டு விரல் வலது கையினுடைய மணிக்கட்டு நோக்கி இருக்கும். மீதி 4 விரலும் பின்பக்கம் வச்சுங்க. புரியுதுங்களா? இவ்வாறு போட்டு எப்படி உங்களால் உட்காந்துக்க முடியுதோ அப்படி உட்கார்ந்து, அல்லது படுத்துக்கிட்டு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நடந்துக்கிட்டெல்லாம் போட வேண்டாம். அமைதியாக உட்காந்து போடுங்க. இவ்வாறு ஒரு 30 நிமிடங்கள், 20லேருந்து 30 நிமிஷம், மினிமம் 20 நிமிடம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் கையை எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வாறு போடுங்க. போடுகின்ற பொழுது
உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முத்திரை போடுவதன் மூலம் என்னுடைய சிறுநீரகம் முறையாக வேலை செய்து நான் நலமடைவேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போடுங்க. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த எண்ணம் செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை அந்த கிட்னியில், உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அவரை விதை போன்ற கிட்னியை நினைத்து அது வேலை செய்ய முடியல, கஷ்டப்படுது அப்படிங்கிறத நினச்சி என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணத்தை வச்சு இது சரியாகும், எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து போடுங்கள். நிச்சயம் நீங்கள் நலமடைவீர்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.